நான் போட சோத்துக்கு இடையே கிட்ட போறியா? உன் 2000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்து மூஞ்சி விட்டு எடுத்து ஓடி போயிடு. சுயமா சம்பாதிச்சு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். இந்த திருநூறு கொடுத்தா இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன். இங்கே இருந்து உயிர் வாங்குவேன். அதை விட என்ன சூசைட் பண்ணி சொல்லு. எங்க ஃபேமிலிக்கே சுயமா சம்பாதிக்க தெரியாதே. சொல்றது உங்களுக்கு வெக்கப்படல. நான் ஏன் வெக்கப் பண்ணணும்? சில அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்க வெக்கப்படல, சில போலீஸ்காரங்க ரேப் பண்ண வெக்கப்படல, நான் திருடங்க வெக்கப்படணும். அப்படியா? இந்த ஏரியால உங்களுக்கு என்ன பேரு? வாசு, தி கிரேட் வாசு. கிரேட் வாசு ஏ தம்பிங்களாப்பா. முடியா இந்த மாமாவோட பேரு வாசுவா? ஐயா தெரிஞ்ச மாமா. பாரியா அந்த சின்ன பையனுக்கு என்ன வேலை இருக்காது. இனிமேல் அவன் உழைச்சு சம்பாதிச்சு நேர்மையா வாழ்ந்து நல்ல பேரை சம்பாதிக்க ட்ரை பண்ணு. நீ என்னென்னமோ சொல்லு, எனக்கு கொண்டு போய் ஆனா பொண்ணு உன் லைனுக்கு என்ன வர ஒரு வீக் டைம். அதுக்குள்ள நம்ம 2 பேரும் வேலையை செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகல என் லைனுக்கு நீ வர. ஓகே ஓகே வாசு சார், உங்களை பத்தி தெரிஞ்சு வந்து வேலை கொடுத்துருக்கேன். பார்த்து வந்துங்க. தேங்க்யூ சார். அந்த 1000 ஜாப் பண்ணி வந்து அனுப்போம். வேற பெங்களூர் பாட்டிக்கு இருந்து செக் வந்துருச்சா? ஏதாவது செக்ல கையெழுத்து போடணுமா? டிரைவர் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். திடீர்னு உங்களை டென்ஷன்ல வேலை செய்யறதுனால உங்களை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்காம விட்டேன். வாட்ஸ் யுவர் நேம்? என் பேர் ராஜா, ராஜசேகர். ராஜசேகர் சேகர் ராஜா. வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்? அப்பா பேர் வந்து அப்பா பேர் எவ்வளவு யோசிக்கிறேன். இல்ல சார், ஊர் பேர் தான் மறந்து போச்சு. காரப்பட சுப்பிரமணியம். தம்பி உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம். தேங்க்யூ சார். வெல்கம். ஆனா அதுக்காக இத்தனை மணிக்கு தான் வருவேன், அத்தனை மணிக்கு தான் போவேன், யூனியன் ரூல்ஸ் எல்லாம் கிட்ட பேசக்கூடாது சார். நான் தனியா யூனியன் ஆரம்பிக்க முடியாது. இந்த பஞ்சாயத்து யூனியன் வெரி குட். அவன் எங்க தங்குவேன்? தற்சமயம் டிக்கிறா. எதுக்குப்பா? மாறி மாறி வீடு இருக்கும்போது நீ எதுக்கு டிக்கிற தங்கணும்? வீட்லயே தங்கிக்க. மாசம் 500 ரூபாய் வாடகை கொடுத்துங்க. நம்ம எங்க சாப்பிடுவேன் சார்? நான் ஊருக்கு புதுசு. வேணாம், நம்ம வீட்லயே சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துறேன் சார். அப்ப நீங்க எனக்கு சம்பளம் தரல. இந்த விச்சுவோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆள் நீ தான். குட் மார்னிங் சார். மணி என்னாச்சு? ஏ சார் ஓடலையா? 10 o'clock. ஏயா மேனேஜர் 2 பேருமே இப்படி அண்ணா நடந்து வந்தா உங்களுக்கு பயந்த மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்வாங்க? ஐயோ ஸ்டூபிட். கரெக்ட். என்ன கரெக்ட் சார்? உள்ள ஓடி போய் ஏதோ ஒண்ணு திட்டுங்க. ஒரு வெளியால் முன்னாடி என்ன திட்டாதீங்க. யார் வெளியால்? அந்த வண்டியோட டிரைவர் தெரியுமா? எப்ப இருந்து? நேத்து திடீர்னு அப்பாயிண்ட் பண்ணேன். தம்பி ரெஸ்பெக்டா நடந்துங்க. படிச்ச மாதிரி இருக்காயா? மேனேஜர் பக்கத்துல பெட்ரோல் பணம் கொடு. தம்பி பங்க்ல பில் போடுவாங்க. எஸ் குட். மீன்ஸ் வில் டிஸ்கஸ் சம்திங் சார். உங்க மீன்ஸ்
வேண்டாம் வச்சுக்க. நீ எத்தனை நாளைக்கு ஏன் அவன் ஒரு கஞ்ச பேசுறாரு. எந்த டிரைவர் கூட ஓடி போயிட்டான். இந்த பெட்ரோல் போட்டுட்டேன். யோ இந்த 200 ரூபாய் 300 ரூபாய் தர. நான் கிட்ட கொஞ்சம் வீக்கு பேலன்ஸ் திருப்பி கொடு. கரெக்ட் 50 ரூபாய் கூட. யோ பேலன்ஸ் 100 ரூபாயா? என்ன குடியா? ஜொல்லு பார்ட்டி முதலாளி, கணக்கு தெரியாத மேனேஜர், ஊர்பங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கு? பேச நோடத்தை கொடுத்து நீ நான் வந்து போறேன். இப்ப நான் பணத்துக்கு என்ன செய்வேன்? எங்க அப்பா எனக்கு பணம் தரலன்னு உன்னை வச்சு எனக்கு கிட்னாப் பண்ண சொன்னேன். அதை வச்சு எங்க அப்பா பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கலான்னு பார்த்தேன். இப்ப எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. நான் என்ன செய்வேன்? உன் கதையை கேட்கறது நேரம்ல, மரியாதையா பணத்தை கொடுத்து, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நான் சொல்றது நம்புறியா? நான் வேற என்ன பண்றதுன்னு கேட்டா இதுல 30,000 ரூபாய் 25 பைசா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நீ கொடுத்த கிளம்புறேன் கூட பண்ற விளையாடு. நீ இப்ப பேசுறது கொடுக்க போறியா? ஐயோ கத்தாதே, எங்க அப்பா வர போறாரு. வரட்டாண்டே கேக்குறேன். விளையாடியா? யார மிரட்டற? இல்ல அங்க இருக்குது. இது வேற அம்பு. அம்பு. வா வா வா. ஏன் வா? பெத்த ரேபர பிளாக்மெயில் பண்றதுக்கு ஐடியா காண்றீங்களா? கொஞ்சம் ஏமாந்தே மூஞ்சி ஆசி தூத்து போடுங்க. ஜஜர் பாவம் சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிடுச்சு. யார் சின்ன பொண்ணு? இவளை பத்தி தெரியாதுமே உங்களுக்கு. இவளை நம்பி எங்கேயும் பணம் வைக்க முடியல. சட்டையில வைக்க முடியல, பேண்ட்ல வைக்க முடியல, பீரோல வைக்க முடியல, எங்கேயும் வைக்க முடியல தம்பி. இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள தான் தேடிட்டு இருந்தேன். வெளியில இருந்து ஆள் கொண்டு வர ஆரம்பிச்சியா தம்பி? இனிமேல் டிரைவர் மட்டும் இல்ல, இவளை நல்லா வாட்ச் பண்ண ஸ்பை நீ தான். நல்லா வாட்ச் பண்ண. நீ இருக்கீங்க வந்து முதல்ல இடத்த கழி பண்ணு. நம்ம 2 பேரும் ஒண்ணா பார்த்தாங்க. எனக்கு இருக்கிற வேலையும் போயிட்டு போ. நன்றி எட்ட உலகமடா இது. நீ டிரைவரா இருக்கிறதுக்கு காரணமே நான் கொடுத்த கிட்னாப் பிளானிங் தான். அதை மறந்துட்டு பேசுறியா? ஆமா பெரிய மாஸ்டர் பிளான். அது உள்ள கொண்டு போய் போட முடியாது, ஆட முடியும். என்ன இந்த வீட்டுல நீ டிரைவரா இருக்கிறீங்களா? என்ன கிளியரா சேர்த்து நான் ஓட்டுறது காரு. நான் என்ன லாரியை ஓட்டுறேன்? காருக்கெல்லாம் கிளீனர் வைக்க முடியாது தெரியுமா? காருக்கு கிளீனர் வைக்க கூடாது. இந்தியன் பிளவு கோட்ல எல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்க. கிளீனர் வைக்க சொல்லு. அப்பதான் நான் கார் எடுப்பேன். இல்லையா எடுக்க மாட்டேன்னு டிபார்ட்மெண்ட் முதலாளி கிட்ட. அந்த தப்ப மட்டும் நான் பண்ண மாட்டேன். நீ கார் இன்ஜினை தேடி வித்துவேன். நான் அவ்வளவு சின்ன திருடெல்லாம் செய்ய மாட்டேன். திருடன் முடிப்பட்ட காரியை தேடி நீ பாரு. ஒண்ணு என்ன இந்த வீட்டுல கிளீனரா சேர்த்து இல்ல எனக்கு செலவு பண்ண. இதான் இருக்கு, எடுத்துருவோம். என்ன அது பணம்? இதை வச்சு போட்டு பிராண்டி அடிக்க முடியாது, போட்டு பிரியாணி சாப்பிட முடியாது. ஆமா பணம் கம்மியா இருக்கு. இந்த பெட்ரோல்ல திருடுறது இல்லையா? என்னையா டிரைவர் நீ? பெட்ரோல் திருடாத டிரைவர் இந்தியாவில் எவராது இருப்பார் ஐயா? முதல்ல இடத்த கழி பண்ண. அடுத்த நாள் ஜாஸ்தி கொடுத்துறேன். சரி போறேன். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்போது ஒரு கேப்ப கொடுக்கணும். நான் என்ன பேங்க் நடத்துறேன்? எனக்கு தெரியாது. நீ போகிறேன். நான் வரேன். பாக்கெட்ல பணம் தரையா? நான் பாக்கெட்ல பணம் தான் வைக்கிறேன். இங்கதான் சார் பணம் தரீங்களா? இங்க இருக்கு. பக்கமா இருக்கு. நான் தான் எடுத்துக்கிறேன். வெரி குட் தம்பி. எஸ் பொண்ணுக்கு இவ்வளவு பணம் இல்லப்பா. பெங்களூர் ட்ரிப்புக்கே இவ்வளவுதான். 30 ரூபாய் டெய்லி பேக்கெட் பண்ணி கொடுத்து. சார் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு தாராள போயிட்டீங்க? அவங்க தங்கத்துக்கு வீடு இருக்கு, தூங்கத்துக்கு ரூம் இருக்கு, குளிக்கிறதுக்கு சோப் இருக்கு, பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் என்ன இந்த 10ல 0 கட் பண்ணி 1 ரூபாய் தரேன். தம்பி சார் இனிமேல் எனக்கு பைனான்சியல் அட்வைசரே நீ தான். டாடி டெய்லி 1 ரூபாய் வச்சு நான் என்ன பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. அவ்வளவு கால்குலேட் பண்ணி சொல்லுது. இங்க பார், இனிமேல் உனக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர், பாடி கார்டு, வெல்விஷர் எல்லாம் தம்பி தான். சார் வாட்ச்மேன் அதுவும் நீ தான்ப்பா. எஸ் போயிட்டு வரேன். சீக்கிரம் போங்க. போயிட்டு வரேன் ப்ளீஸ். போயிட்டு கோ. உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாதா? என்ன நம்பி உன்னை விட்டு போய்? ஐயோ டாடி உங்களை திட்டாரு. அவருக்கு காதுல விழவே விழாது. மொத்தமா குத்துறேன். என்னப்பா மத்தடிக்கு உட்கார்ந்திருக்க? வேலைக்கு போகல உன் மகாரி திட்ட மாட்டான். அந்த ஆள் இருந்தா தானே திட்டதுக்கு. என்ன மண்டை போட்டானா? அவன் பெங்களூர் போயிருக்கான். இதுலயும் அவன் பொண்ணை என் கஸ்டடியில விட்டு போயிருக்கான். இது பொண்ணை உன் கஸ்டடியில விட்டு போயிருக்கானா? அவன் ஒரு கேனக்கு இருக்கிறா இருப்பான் போல இருக்கு. கட்டி சோத்து கூட பெருச்சாலி விட்டு போயிருக்கானே. அது சோத்தை டச் பண்ணாம இருக்குமா? அதுதான் வழி தெரியாம திண்டாடிட்டு இருக்கேன். என்ன அந்த ஆள் ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள அந்த பொண்ணு கிட்ட நான் லவ் யூ சொல்லியாகணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்னப்பா ஹெல்ப் பண்ண முடியும்? நான் ஒரு லவ் லெட்டர் எழுதி தரேன். அதை கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துரு. தட் இஸ் ராங். ஏன் கல்யாணத்துக்கு புரோக்கர், காது குத்துக்கு புரோக்கர், வீட்டுக்கு புரோக்கர், லவ்வுக்கு மெசேஞ்சர், புரோக்கர், மீடியேட்டர் எதுவுமே வைக்காத. வெரி டேஞ்சர். ஸ்ட்ரைட்டா நீயே டீல் பண்ணுப்பா. அது எப்படி ஒரு பொண்ணு கிட்ட போய் ஸ்ட்ரைட்டா ஐ லவ் யூ சொல்ல முடியும்? என்னப்பா 3 இடத்துல சொல்ல சங்கடப்படுற? அந்த பொண்ணே ஒரு ஆள் இல்லாத கட்டி தள்ளி போடு. போய் ஹார்ட் ஓபன் பண்ணி காட்டிடு. ஓபன் தி ஹார்ட். உன் உண்மையான லவ் தெரியும்பா. என்னடா சொல்ற? என் பொண்ணு போட ஆரம்பிச்சுல பிடிச்சிருக்கீங்க மதிய போட வேண்டாமா? இதை வேற பொண்ணு பிடிக்கல ஸ்டேட்டஸ் சொல்லு. சுத்தி வச்சு பேசுறேன். சத்தம் மட்டும் மாறத்த பார்க்காத. நான் பிரமிச்சிக்கலாம். மிலிட்டரி இப்பவாவது உண்மையை சொல்லு.
ஏன் பதில் போடல? நான் எப்பெல்லாம் சொன்னேன் வாயில தான். தெரிவிச்சோ என் மகன் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்டா. இன்னும் ஓடி போயிட்டேன். ஆமாண்டா, 1 மாசமாச்சு. அதனாலதான் உனக்கு லெட்டரே போடல. கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? அது முடியாதா? பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாலும் இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சூசைட் பண்ணி எழுதி வச்சுட்டு போயிட்டான்டா. என்ன போல மானஸ்தை பண்ணிட்டாலும் பண்ணிப்பான். அதுக்காக கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா? போட்டோ கொண்டு வந்தியா? கொண்டு வரலையே. அடையாளமா சொல்றா. என்ன மாதிரி கண்ணாடி போட்டிருப்பான். தெரிஞ்சிருப்போம். இங்க வந்திருக்கவங்களே 20-25 பேர் கண்ணாடி போட்டிருக்கேன். நல்ல ஒரு அடையாளம் சொல்றாங்க. அவனுக்கு அடிமைத்துல இவ்வளவு பெரிய மஞ்சள் இருக்குப்பா. போற வாரம் கிட்ட செருப்படி வாங்க சொல்றியா? ரோட்ல வரவங்கள அப்புறம் சட்டை தூக்கி பார்க்க முடியும். பழிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு அடையாளம் சொல்றேன். என் பையன் இந்த மாதிரி மோதிரம் பண்ணி பண்றான். ஊருக்குள்ள பாதி பேர் இந்த மாதிரி மோதிரம் போட்டுருக்கேன். இதுல ஒரு விசேஷம் இருக்கா? இப்ப 3 in 1. என்னடா இது? சித்துக்கிற வளையமா இருக்கு. ஏய், கேவலமா பேசுறா. அது என் குடும்ப பரம்பரை மோதிரம். கொல்லாத பரம்பரை தங்கம் தானே? சுத்த தங்கம். இது பையன் உன்னுடைய கொல்ல தாங்காம தான் வீட்டுக்கு ஓடிப்பான். வசதியான வீட்டு பதவியோட காரியம் சொல்ல முடியாது. கையில் இருக்கிற காசு செலவானோன்னு அவனே தெரியும் வந்துருந்தான். தைரியம் வந்து என்னப்பா பணம் கேட்டு வந்தாலே ஏன் அடிக்கடி வந்து சொல்ல கொடுக்கணும் என்ன மிரட்டுவேன்? இன்னைக்கு நீயே ஆள் தெரிவிக்கீங்க. அண்ணா அண்ணாவா? அதுவும் பாக்கியில மொத்த தெருல நான் அண்ணாட்டியே. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட லைட்டா கண்டிப்பா தான் குத்தா வாங்கிக்குவேன். என்னது நான் இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசிட்டு பாருங்க. இன்னும் கூட பார்க்கலாம். அப்படியே உங்க பக்கத்துல இருக்கேன். இது 2 எப்படி சீட் அடிக்கலாம்? என்னடா அதுக்குள்ள கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு போங்க. என்ன பேச சொல்ல? ஓவர் ஐஸ் வைக்கிறியா? உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க ஐஸ் வைக்கிறேன். என்ன பாக்குறீங்க? இல்ல அடியாளுக்கு யாராவது வச்சிருக்கேன்னு பாக்குறேன். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, வேலை சின்ன விஷயம். இப்பதான் மேட்ருக்கு வந்திருக்கேன். வா வா வா. ஒண்ணுல உங்களுக்கு நல்லா தெரியும். அதை இன்னும் பொண்ணை நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் இல்லையா? அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். என்ன அந்த பொண்ணு என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறான். ஆரம்பத்து இப்போ இந்தியாவில் லவ் தான் ஆயிடுச்சு. எத்தனை பேர் இருக்காங்க நாட்டுல? அவங்க எல்லாம் போய் லவ் பண்ணு. என்ன என் மனசு முடியாம இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன செய்ய சொல்ற? உங்களுக்கு கை வந்த கதை என்ன? எப்படி? இன்னும் தனியா போயிட்டு இருக்கிறப்ப அவன் ஹேண்ட்பேக் ஆடுது இல்லையா? ஆமா. அதை பிடிக்கிட்டு நீங்க ஓடிடுங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். ஹீரோ மாதிரி 2 பேரும் ஓடி போய் பார்த்து பின்னாடி முடிச்சு அங்க போய் டிஷு 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 உங்களை அடிக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன். இது ஆவறது இல்ல. எதுவும் ஆவறது இல்ல. இது ஆவறது இல்ல. எது ஆவறது? இது ஆவறது இல்ல. எது ஆவறது? லவ்வுக்காக நான் ஊரா கிட்ட உதவ முடியாது. நான் உன் பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்க. நான் இருக்கும்போது எவ்வளவு உங்களை அடிப்பானா? அதான் நீயே ஒதுக்கிறீங்க. நான் சும்மா ஆக்டிங். இது ஆவறது இல்ல. எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? நான் உங்க தம்பி மாதிரி. எப்படி? நான் உங்க தம்பி மாதிரி. ஆமாவா? ஆமா. சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். தம்பி நான் அவகிட்ட பேக்கப் கொடுக்குறேன். ஆனா அந்த இடத்த ஆளே நடமாட்டு கூட ஒரு ஈ காக்க வராது. டீசல் போடாம வச்சுட்டான் பாரு. கொஞ்சம் பேசிக்கிறேன். தனியா தான் போ போ போ. என்ன இப்போ ஒண்ணு கேட்டு போயில. லாஸ்டா நான் சொல்லிட்டு போறேன். இந்த பேக்கப் கொடுக்கறது விட்டுருவான். நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி பார்த்துமா? என்ன இன்னைக்கு நீ இப்படி அடம்புடிச்சு அழுகிற? சரி 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 போறேன் 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 மட்டுமா? இது இன்னைக்கு ஆவறது இல்ல. பிடிக்கிட்டேன். என்னாச்சு? இந்த மாதிரி ஆளுங்க சும்மா வரக்கூடாது. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். ஐயோ ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. யார் சொல்லி திருந்தானோ? நீ என்ன அவன் சப்போர்ட் பண்ற? நீ அவனால யாரா? எனக்கு அது தெரியாது. இந்த மூஞ்ச நான் பார்த்ததே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க. எங்க கூட்டு போய் போடுங்க. நானும் வந்து போடுவேன். ஐயா 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 ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு பூனை மாதிரி இங்க வந்து நிக்கிறியா? வெளிய ஓடி போ. பிரதர், நீங்களே இப்படி பேசலாமா? அந்த பொண்ணுக்கு உங்க மேல லவ் ஏற்பட்டதுக்காக ஊர் பேர் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் உதவாங்கணும் பிரதர். உடம்பு பூரா உள்காய நிறைய ஏற்பட்டிருக்கு பிரதர். நீங்களே என்ன வெளியே போய் சொல்லலாமா? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணா அப்படிதான் ஆகும். இனிமே எல்லாருக்கும் உன் தயவு தேவையில்லை. தயவு செஞ்சு வெளியே போ. ஓகே பிரதர், இனிமே உங்க முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன். எனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுறேன்.